வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்த நிலையில் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். அதிராம்பட்டினம் தனியார் பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் பிப்ரவரி 15ஆம் தேதி சிபிஎஸ்இக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் இந்த பள்ளியில் ஹால் டிக்கெட் வழங்கப்படாமல் இருந்தது. இதுகுறித்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் தனித் தேர்வராக தேர்வு எழுத மாணவர்கள் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய அங்கீகாரமின்றி செயல்பட்ட தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாளை தேர்வு எழுதியிருந்த மாணவர்கள் 19 பேர் மற்றும் அவர்களது பெற்றோர் உள்ளிட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களுடன் பேச்சு நடத்திய ஆட்சியர் உரிய அங்கீகாரமின்றி செயல்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். சென்னையைப் போல் கோவை, மதுரை மாநகரங்களையும் மேம்படுத்துவதற்கான முழுமை திட்டங்கள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ரியல் எஸ்டேட் சங்கங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் சார்பில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் வீட்டு வசதி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னைக்கான முதல் 2ஆம் முழுமை திட்டங்கள் தொடர்ந்து 3வது முழுமை திட்டம் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். சென்னை சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்க வளாகத்தில் கோபுர கட்டிடம் அமைய உள்ளது. 4 அடித்தளம், தரைத்தளம், 27 அடுக்குமாடியுடன் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் கோபுர கட்டிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இலவச திருமண விழாவில் பேசிய அவர், பட்ஜெட் உரையை 1½ மணி நேரம் வாசித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒருமுறை கூட தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்கவில்லை என்று சாடினார். அடுத்த 3 மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உதயநிதி அப்பொழுது தெரிவித்தார். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் குறைபாட்டால் குழந்தை இறந்துள்ளது என்று வடிகட்டிய பொய்யை அண்ணாமலை கூறியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிறுவன் நோய் தீவிரத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்தார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு 24,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் மருத்துவத்துறையில் நிரப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழகத்தில் மாணவர்களின் கல்வி சேர்க்கை வெகுவாக உயர்ந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள அரசு பள்ளியில் கணினி முன்னறிவு ஆய்வகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தால் சாதனை புரிய மாணவர்கள் காத்திருப்பதாக கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெறும் வாய் சவடால் மட்டுமே விடுபவர் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாய் சவடால் விடும் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு பின்னர் வாபஸ் வாங்கி செல்வார் என்று தெரிவித்தார். ஆனால் சொன்னால் சொன்னதை செய்வோம், அதுதான் திமுக அரசு என்று பெருமிதம் தெரிவித்த கீதா ஜீவன், திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்ததுதான் வரலாறு என்றார். சென்னையில் 2000 கோடி ரூபாய் அளவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் நேரு, 2 பக்கமும் மழைநீர் வடிகால் இருக்கும் வகையில் சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், மார்க்கெட் அருகில் கழிவறைகள் அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மீன் மயானங்கள் உள்ளிட்டவை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நேரு தெரிவித்தார். சென்னை நெல்லை அரசு மருத்துவமனையில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத சமயத்தில் அங்கிருந்த உதவியாளர் ஒருவர் ஊசி போட்டதால் சிறுவன் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், 4 ஆண்டுகளாக மருத்துவர்களை நியமிக்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தோல்வியடைய சில துரோகிகள் தான் காரணம் என்று தான் கூறியது அந்தியூர் தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும் என்று முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோபியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் அந்தியூரில் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலும் கழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது குறித்து கேட்கையில், பொதுச் செயலாளர் என்று நான் கூறியிருக்கிறேன் என்றும் அவர் பதிலளித்தார். திமுக முழுவதும் ஜாமீன் வாங்கிய அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழக்கில் இருக்கும் அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்து என்ன பயன் என்றார். மேலும் அதிமுகவில் பிளவு இல்லை என்று குறிப்பிட்ட செல்லூர் ராஜு, விஜய் ஒரு பிரபலமான நடிகர் என்பதால் அவருக்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கலாம் என்றார். அதிமுக மற்றும் இரட்டை இலையை முடக்க நினைத்தவர் OPS என்று ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மதுரை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திமுக அரசை கண்டித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. திருவாதவூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அதிமுக மற்றும் இரட்டை இலையை முடக்க நினைத்துவிட்டு தற்பொழுது இணைவதை பற்றி பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று OPSக்கு கேள்வி எழுப்பினார். ஜார்க்கண்ட் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு கவர்னராகும் தகுதி OPSக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பிப்ரவரி 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விஷயத்தில் அக்கறையின்றி சமூக நீதிக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக புகார் தெரிவித்துள்ள அவர், 20ஆம் தேதி நடைபெறும் தொடர் முழக்க போராட்டத்தில் GK பணி, முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாக அவர் கூறினார். மானாமதுரை அருகே பட்டியல் சமுதாய இளைஞர் மீதான தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் L முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், சமூக நீதி பாதுகாவலன் என்ற வார்த்தை ஜாலங்களோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போலி திராவிட மாடல் அரசின் திராணியற்ற நிர்வாகத்திறனுக்கு சான்றாய் மானாமதுரையில் சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்த போது நயினார் நாகேந்திரன் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தது ஏன் என்று பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், திருநெல்வேலி நலத்திட்ட விழாவில் பிரதமர் மோடி மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை கடுமையாக விமர்சித்த போது மேடையில் இருந்த பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தது எந்த விதத்தில் நியாயம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நாகை வருகை தர இருப்பதையொட்டி முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் ஆய்வு செய்தார். வரும் மார்ச் 3ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தர இருக்கிறார்.
புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நாகை மாவட்ட திமுக அலுவலக திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உள்ளார். இதற்கான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசுக்கு மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சித் தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆதரவு வெற்றியாய் எதிரொலிக்க தான் நம்புவதாக தொண்டர்களின் உழைப்புதான் என்றும் அதுதான் திமுகவை 6வது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களின் உழைப்பும் பொதுமக்களின் ஆதரவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாகவும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களை குழப்ப அரசியல் எதிரிகள் எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் களம் நமதே என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு ஆளுநரே தேவையில்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக இல்லாத மாநிலங்களில் பிரச்சனையை உருவாக்கி எதிராக செயல்படுவதற்கு ஒரு கருவியாக ஆளுநரை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அறிவாலயம் பல பேரை கண்டிருப்பதாகவும் யார் யாரை பிரித்தெடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றும் அண்ணாமலைக்கு கனிமொழி பதிலளித்தார். ஆளுநர் ஆர்.என். ரவியின் கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்றும் அரசியல் பாதுகாப்பின்மை மற்றும் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்வதை பற்றி பேசும் ஆளுநர் அரசியல் பற்றி வகுப்பெடுக்க இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தலில் போட்டியிட்டுள்ளாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு பாடம் நடத்துவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பளியுங்கள் என்றும் மாறாக தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காதீர்கள் என்றும் ஆர்.எஸ். பாரதி குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒய் பிரிவு பாதுகாப்பு கோரி முக்கிய பிரமுகர்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உளவு பிரிவு அளிக்கும் தகவலின் அடிப்படையில் மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கி வருகிறது. அதன்படி தற்போது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதில் துப்பாக்கி ஏந்திய 2 NSG கமாண்டோக்கள், காவலர்கள் என 8 பேர் முதல் 11 பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பர் என்று கூறப்படுகிறது. ஒய் பிரிவு பாதுகாப்பு பணிக்கு ஒரு தனிப்படைக்கு மாதம் 12 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி சீரமைப்புக்கு சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் டெண்டர் கோரியுள்ளது. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அதனை செயல்படுத்தும் விதமாக அங்காடியின் பல்வேறு இடங்களில் உயர்கோபுர விளக்குகள், டி வடிவ விளக்கு கம்பங்கள், தெரு விளக்குகள் மற்றும் மின் விளக்குகள் ஆகியவை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. சென்னை நங்கநல்லூரில் இரும்பு கேட்டு சரிந்து விழுந்த 7 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நங்கநல்லூர் MMTC காலனி பகுதியை சேர்ந்த சம்பத் என்பது மகள் ஐஸ்வர்யா பள்ளி முடித்துவிட்டு தந்தையோடு வீடு திரும்பிய நிலையில் தனது வீட்டின் இரும்பு கேட்டை திறந்து மூடியுள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கேட் சரிந்து சிறுமியின் மீது விழுந்ததில் படுகாயமடைந்த சிறுமி ஐஸ்வர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகி காண்போரை கலக்கமடைய செய்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி MS ரமேஷ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கைதானவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு 5 மாதங்களுக்கு மேல் கடந்திருப்பதால் இரக்கம் காட்ட வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை விடுத்தார். ஆனால் நீதிபதிகள் பொதுமக்களின் அமைதியே முக்கியம் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். மேல்பாக்கம் கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை காலி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் கிராம மக்கள் காலி செய்யாததால் ஜேசிபி இயந்திரங்களுடன் வீடுகளை இடிப்பதற்காக அதிகாரிகள் வருகை தந்தனர். அப்பொழுது அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் இணை ஆணையரும் சம்பந்தப்பட்ட பெண் காவலரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக அவரது மனைவி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ்குமார் ஐபிஎஸ் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரை விசாகா கமிட்டி விசாரித்தது. அதன் அடிப்படையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ஒரு மனு அளித்துள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட பெண் காவலர் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கொடுக்காததால் பாலியல் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எங்களுக்கு உண்மையில நியாயமான தீர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த 40 ராணுவ வீரர்களின் புகைப்படத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் தாக்குதலுக்குள்ளானது. இதில் 40 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிர் தியாகம் செய்த 40 வீரர்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. காதலர் தினத்தையொட்டி உதகையில் ரோஜா பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் ரோஜா பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக ஒரு ஸ்டெம் ரோஜா பூக்கள் கொண்ட ஒரு கட்டு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு கட்டு 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி சென்னை கந்தக்கோட்டம் பகுதியில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அதிமுகவுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் அமைதியாக இருந்தால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை ஓபிஎஸ் போன்றோர் தொடர்ந்து அதிமுகவுக்கு இழைத்து வருவதாகவும் அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறினார். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பழனி திருப்பதி பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் தனது மகனுடன் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசமும் தேச மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பழனி முருகனிடம் வழிபட்டதாகவும் பழனியில் திருப்பதி தரிசனம் தொடர்பான முன்பதிவு சேவை மையம் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திட்டம் வகுக்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த 3 பேர் பலியானதுடன் 30க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திட்டம் வகுத்து ஏப்ரல் 8ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது.
கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியில் தனியார் வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலக்குடி பகுதியில் உள்ள பெடரல் வங்கியில் மதிய உணவு இடைவெளியின் போது ஹெல்மெட் அணிந்து உள்ளே நுழைந்த திருடன் அங்கிருந்த மேலாளர் மற்றும் ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளான். இதுகுறித்து தகவல் அறிந்து போலீசார் வங்கியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தப்பிச் சென்ற கொள்ளையனை வலைவீசி போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் தாயிடமிருந்து பிரிந்த சிறுத்தை குட்டிகளை மீண்டும் வனத்துறையினர் தாயோடு சேர்த்து வைத்தனர். மைசூரு மாவட்டத்தின் புகட்கட்லி கிராமத்தில் ஒரு பள்ளத்தில் 3 குட்டிகளை பெற்றெடுத்த சிறுத்தை கிராம மக்களை கண்டு பயந்து ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அதிரடிப்படை வீரர்களுக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த அதிரடிப்படை வீரர்கள் 6 நாள் தொடர்ச்சியான நடவடிக்கை மேற்கொண்டு 3 குட்டிகளையும் சிறுத்தை புலியோடு சேர்த்து வைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 8 வங்கதேச புலம்பெயர்ந்தோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெகச்சாந்த் நடவடிக்கையின் கீழ் 8 வங்கதேசங்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் இருந்து போலி ஆதார் கார்டுகள் மற்றும் பான் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் சுகாதார சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி நாளையும் தொடரும் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வெள்ளி, வைர நகைகள் உள்ளிட்டவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் ஒரு பகுதியாக நகைகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்றது. பஞ்சாபில் ட்ரோன் மூலம் எல்லை தாண்டி கடத்தப்பட்ட 30 கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் எல்லை பகுதி வழியாக பாகிஸ்தானில் இருந்து இந்திய பகுதிகளுக்குள் ட்ரோன் மூலமாக போதைப் பொருளை கடத்துவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சோதனையில் ஈடுபட்ட போது ஒருவரிடம் இருந்து 30 கிலோ எடையுள்ள ஹெராயின் என்னும் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பிடிபட்டவரிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருளை ட்ரோன் மூலமாக பாகிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டி கடத்தியது தெரியவந்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் அனுப்பியவர்களை சிறப்பு விசாரணை குழுவினர் கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் போலே பாபா டெய்ரி நிறுவன முன்னாள் இயக்குநர்கள், திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் காதலர் தினமான இன்று காதலியின் மீது ஆசிட் ஊற்றி கொலை செய்ய முயற்சித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். மதனப்பள்ளியில் உள்ள கல்லூரியில் படித்து வந்த கணேஷ் என்ற இளைஞர் அதே கல்லூரியில் படித்து வந்த இளம்பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் அப்பெண் இளைஞர் கணேஷை விட்டு விலகியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் நேரில் அழைத்து பேசியுள்ளார். ஆனால் அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே தான் மறைத்து வைத்திருந்த ஆசிட்டை தனது காதலியின் முகத்தில் வீசியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.